ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த நாள் இனிமையான நாளாக மலர உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பிரார்த்தனை நேரத்துல நம்முடைய சேனல்ல நிறைய பேர் ஒரே நேரத்துல பிரார்த்தனை பண்றாங்க. இந்த பிரார்த்தனையில இன்னைக்கு பாபா உங்களுடைய கதவை தட்டுறார். இது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லை. இது ஒரு அறிகுறி, ஒரு அழைப்பு, ஒரு மாற்றத்தினுடைய ஆரம்பம். நீங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கறீங்க அப்படின்னா அதுவே ஒரு சின்ன சைகை. பாபா உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் அவரை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்தான் உங்களுடைய வாழ்க்கை வாசலை வந்து தட்டுகிறார். ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள், எத்தனை நாளாக நீங்கள் உங்களுக்குள்ளாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். யாராவது என்னை புரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு அந்த அழுகை, அந்த அமைதியான குரல், அந்த சொல்ல முடியாத வலி பாபா கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகையினால்தான் இன்றைக்கு அவர் உங்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டுகிறார். ஆனால் ஒரு ரகசியம் இதில் இருக்கிறது. பாபா கதவை தட்டுவார், ஆனால் கதவை திறக்கணும் என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்க பயம் வைத்துக் கொண்டே இருந்தால், என்ன ஆகுமோ என்று சந்தேகம் வைத்துக் கொண்டே இருந்தால் அந்த கதவு திறக்காது. ஆனால் நீங்க ஒரு நொடி தைரியமா நினைச்சா, பாபா நீங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுவீங்க. அப்படி சொன்னா அது போதும். அந்த நொடியில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்து விடும். இப்போ நீங்க அனுபவிக்கிற கஷ்டம் அது நிரந்தரம் இல்லை, அது கடந்து போகின்ற நிலை மட்டுமே. பாபா சொல்லுகிறார், நான் வந்து விட்டேன், நீங்கள் இனிமேல் தனியாக இல்லை. நீங்கள் கவலைப்படுகின்ற விஷயமெல்லாம் தூளாக போகும். நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம், அதற்கெல்லாம் ஒரு தீர்வு வருகிறது. அது இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே அருகிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம், பாபா வருகின்ற பொழுது சில விஷயங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும். பயம், தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது என்கின்ற நினைப்பு, இந்த 3 கதவுகளையும் நீங்கள் மூடிவிட வேண்டும். அப்போதான் பாபா உங்களுடைய வாழ்க்கை கதவை முழுமையாக திறப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடு. உங்களுடைய மனதுக்குள் சொல், பாபா நான் கதவை திறக்கிறேன், நீங்கள் உள்ளே வாருங்கள் அப்படி என்று சொல்லுங்கள். அந்த உணர்ச்சி போதும். நீங்கள் ஒரு வெறுமையான மனதோடு இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கண்ணீர் விட்டாலும் பரவாயில்லை. அந்த உண்மை உணர்ச்சி தான் பாபாவுக்கு வேண்டியது. இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை புதிய பாதைக்கு திரும்ப போகிறது. புதிய நம்பிக்கை வரப்போகிறது. புதிய ஒளி பிறக்கப் போகிறது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒரு கன்சிடன்ஸ் இல்லாமல், ஒரு கோயின்சிடென்ஸ் இல்லை, இது ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். இது ஒரு கோயின்சிடென்ஸ் இல்லை, ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பாபா சொல்லுகிறார். அதனால் தைரியமாய் இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், உங்கள் கதவை திறங்கள். மிச்சதெல்லாம் பாபா பார்த்துக் கொள்வார். அல்லாஹ் மாலிக்.